லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராஜா, அம்மா எங்கடா? அப்பா அனுப்புனதா சொன்ன பையனை ஆளையே காணோம். வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துருப்பான், பயந்து போய் காணாம போயிருப்பாமா. ராஜா, உன்னதான் கூப்பிடுறாரு. இது அந்த ஆளோட வேட்டி. பட்டாப்பட்டியோட வெளியே உட்காந்துருக்கா. ஏதாவது கடிச்சு வைக்கிறதுக்குள்ள இது கொண்டு போய் அவங்கிட்ட போய். அம்மா, வணக்கம். வாப்பா. ஆமா, என்ன திடீர்னு ஆளை காணோம்? ஒன்றும் இல்லைம்மா, தண்ணி எடுக்க போயிருந்தேன். போன இடத்துல தீய சக்தி ஒன்று வந்துருச்சு. அதை பதம் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏமா சிரிக்கிறீங்க? யாருப்பா நீ? உன் பேர் என்ன? எந்த ஊரு? உலகமே என்னோட ஊர் தான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல என்ன கூப்பிடுறாங்க. பழனியில தண்டாயுதபாணி, திருச்செந்தூர்ல சுப்பிரமணி, திருப்பரங்குன்றத்துல கந்தன், திருவையரங்கத்துல கதிர்வேல, திருத்தணியில முருகனா, பழமுதிர் சோலையில கடம்பன். இப்படி ஊருக்கு நமக்கு ஒரு பேர் இருக்கு. குன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்க இந்த குமரன் இருப்பான். பெரிய அவதாரமா இருப்ப போல. நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்ன யாரும் இங்க புரிஞ்சுக்கல. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா, ஆனா எங்கன்னுதான் ஞாபகத்துக்கு வரல. தினம் என் படத்தை பார்த்து கும்பிட்டுட்டு இப்ப நேர்ல பார்த்து தெரியலன்னு சொல்றீங்க. என்னப்பா, ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு பார்த்தா மனசுக்குள்ள உன்னை கடவுளாவே நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த உலகத்தை கட்டி காப்பாத்துற வேலையே நான் தான் பாத்துக்கிட்டு. டாய், என் புள்ள எங்கடா? உன்னை உயிரோட விட மாட்டேன். சொல்லிடு, சொல்லுடா. உங்களுக்கு எதுக்குங்க புள்ள? எதுக்கு இப்போ உங்க புள்ளைய தேடிட்டு இருக்கீங்க? டாய், நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை கட்டி போட்டு உரி உரின்னு தோலை உரிச்சா என் பொண்ணு வருவா. உன்னை இரு வர. ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மாதான் இருங்களே. நீங்க ஏதாவது சொல்லி நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு ஆயிட போதுங்க. நீங்க வாய் மூட்டு சும்மா இருங்களே. டேய், இங்க பாரு. என் புள்ள வேணும். என் புள்ள எங்க? உனக்கு என்ன வேணாலும் கொடுத்துறேன். என் புள்ள எங்க சொல்லு. இப்படி அழுது உருண்டு புரண்டு ஆளு அம்பு பட பலம் இது எல்லாத்தையும் வச்சு புள்ளைய தேடுறீங்களே, அந்த புள்ளைய பிடிச்சி என்ன பண்ண போறீங்க? அவன் வாரிசு, அவன் வாரிசு. இந்த கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் வாரிசு. என் அரசியல் வாரிசு, என் உயிரவ, என் வாரிசு. சொத்து சேர்த்து வச்சதெல்லாம் இருக்கட்டும், அவகிட்ட எப்பவாச்சும் ஒரு 10 நிமிஷம் பேசிருக்கீங்களா? ஒரு அப்பாவாவும் ஒரு அம்மாவாவும் அந்த புள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவளை தோள்ல போட்டு தூங்க வச்சிருக்கீங்களா? சரி, உங்க புள்ளைக்கு என்ன பிடிக்குமானாவது கேட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடம் போற பச்சை புள்ளைய அது தூங்கிச்சா இல்லையான்னு கூட தெரியாம காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறீங்க. நீங்க இந்த ஸ்டேட் அமைச்சர் தானே? நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த வயசுல நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்கி
சவாசமா எந்திக்க தெரியுது. ஆனா அந்த குழந்தை ராத்திரி 11 மணி வரைக்கும் நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். எல்லாம் அவளுடைய நல்லதுக்கு தானே பண்றோம். மண்ணாங்கட்டி ஏதாவது சொல்லிட போறேன் சார். அது சரி, அந்த புள்ளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்ண நீங்க யாரு? அவளுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பியானோ கத்துக்கணும்னு ஆசை, உங்களுக்கு டென்னிஸ் விளையாடணும்னு ஆசை. இது எதுவுமே உங்களால அந்த வயசுல பண்ண முடியல. அதுக்கான வசதி வாய்ப்பு அப்போ உங்ககிட்ட இல்ல. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் உங்க புள்ள மேல போட்டு திணிச்சு அதை சித்திரவதை பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க புள்ள ஆடணும்னு நினைக்கிறதுக்கு அது என்ன பொம்மையா சார்? ரத்தமும் சதையும் உள்ள ஒரு உசுறு சார். அதுக்கு பிடிச்சது எதையுமே செய்யாம உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அது மேல திணிச்சு வச்சுட்டு இப்போ எல்லாமே குழந்தையோட நல்லதுக்கு தானே சொன்னா என்ன சார் நியாயம்? ஒரு ஜெயில இருக்கிற கைதி கூட தன்னோட புள்ளைய வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்து பேசி அன்பா விளையாடுறான். ஆனா நீங்க இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி வச்சுக்கிட்டு என்ன சார் பிரயோஜனம்? உங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெறும் செவிறுதான். அவ துளி கூட சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களை பெற்றதுக்கு மட்டும்தான் நாம காரணமா இருந்திருக்கோம். மற்றபடி அவங்க மேல அதிகாரம் செலுத்த நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்க பொண்ணு ரொம்ப அதிகமா வெறுக்கிற விஷயம் எது தெரியுமா? உங்களையும் இந்த வீட்டையும் தான். உண்மையாலுமே உங்களால உங்க பிள்ளைக்கு பாசத்தை கொடுக்க முடியும்னா அவளை தேடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா அடுத்தவங்களுக்காக அவளை தேடுற மாதிரி நடிக்காது. நீங்க விட்டுருங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். என்னோட பாதுகாப்புல அவ இருந்தா இனி நீங்க அவளை என்னைக்குமே பார்க்க முடியாது. கவலைப்படாதீங்க, உங்க புள்ள நல்லபடியா இருக்கா. இருங்க இருங்க. டேய் பாண்டி, பாப்பா உள்ள கூட்டு வாடா. உங்க புள்ள இப்ப வந்துருவான். செல்லம், என்ன செல்லம் ஆச்சு? எங்க அடிபட்டுச்சு? ஐயோ செல்லம், வலிக்குதாமா? அப்பாவை மன்னிச்சிரு செல்லம். உங்க குழந்தை உங்களோட இருக்கலாம், அதுக்காக அவங்க உங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது. அவங்களுக்கு உங்களோட அன்பை மட்டும் கொடுங்க, உங்களோட சிந்தனைகளை தராதீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி சிந்தனைகள் இருக்கு. அவங்கள போல நீங்க இருக்கணும்னு முயற்சி பண்ணலாமே ஒழிய உங்களை போல அவங்கள ஆக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க.
டேய் பாண்டி வாடா. சரி மாமா, வரங்க. தேங்க்ஸ். பாத்தீங்களா சார், இப்ப கூட கொஞ்ச நேரம் தான் பேசினேன். தாத்தாங்கிற ஒரு உறவு முறை சொல்லி வந்து ஒட்டிக்கிட்டா. அதான் சார் குழந்தைங்க. குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா இருங்க சார். போட செல்லம். படா பாண்டி. என்னப்பா ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு பார்த்தா மனசுக்குள்ள உன்னை நீ கடவுளாவே நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த உலகத்தை கட்டி காப்பாத்துற வேலையே நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணி, அது வேற ஒன்றும் இல்ல அண்ணி, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அதுதான் அண்ணியன் படத்துல விக்ரம் இருக்கும்ல, அது மாதிரி போல. அது சரி. சரி, அவர் எப்படிப்பா பழக்கம் உனக்கு? அவர் எப்படி உனக்கு இந்த வேலையை கொடுத்து அனுப்புனாரு? பழனியில இருந்து பறந்து வந்து டீ கடை கிட்ட பசியோட நின்றுகிட்டு இருந்தேன். ஐயா தான் வந்து டீயும் பண்ணு வாங்கி கொடுத்து சமைக்கவான்னு சொன்னாரு. என்ன, பழனில இருந்து பறந்து வந்தியா? ஆமாங்க, மயில்ல. இங்க பாரு, மெட்ராஸ்க்கு மெயில்ல வந்தேன்னு சொல்ல நம்புறோம். அதை விட்டுட்டு மயில்ல வந்தேன்ல சொல்லாத. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அது வேற ஒண்ணும் இல்ல உமா, சந்திரமுகி படத்துல ஜோதிகாவுக்கு வந்த சேம் ப்ராப்ளம் தான் இந்த பையனுக்கு வந்திருக்கு. பார், நல்லா பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற இந்த கங்காவை பார். ஓ, என்ன கொடுமை சரவணன் இது. அந்த சரவணன் தானே நீ? எனக்கு தெரியும். யாருக்கிட்ட என்னைய ஏமாத்துறியா நீ? சரிப்பா, அவர்தான் சமைக்க சொல்லிட்டாரே, சமைக்க வேண்டியதானே? சாதாரணமா சொல்லிடாதீங்கம்மா, அப்புறம் பிரமாதமா சமைச்சிருவேன், பாத்துக்கங்க. என்ன, உங்களை தோக்கடிக்க போறத நினைச்சாதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹலோ, சமையல்ல எங்க அம்மாவை தோக்கடிக்க போறீங்களா? உங்களுக்கு நினைப்புதான். அம்மா, உங்க முகத்தை பார்த்தா எங்க அம்மா பார்வதி மாதிரியே இருக்கு. உங்களை போய் தோக்கடிக்கணுமே தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னப்பா, உன் சமையல் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமாமா, அது இல்லைன்னா எப்படி? சரி, ஒத்தாளா வந்திருக்கியே, எப்படி சமைக்க போற? கூப்பிட்டா வர போறாங்க. கூப்பிட்டா வருவாங்க. யாரு? அம்மா, 39 கோடி தேவர்களும் இங்கதான் நம்மள சுத்தி இருக்காங்க. முருகன் கூப்பிட்டா வந்துதானே ஆகணும். இந்த முருகன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. யாருக்கா? காதல் படத்துல மெக்கானிக்கா வருவான்ல, அந்த முருகன் தான் இவன். அந்த முருகன் தான். ஆளுங்க எப்போ வர போறாங்க? எங்க உன்னுடைய தேவர்களை வர சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் கம் கம். வாங்க, வேலைய ஆரம்பிப்போம். யாருப்பா? ஐயோ, இவனை பார்த்தா லூசு மாதிரி தெரியலமா, மந்திரவாதி மாதிரில இருக்கு. கை தட்டின உடனே ஆளுங்க வராங்க. அம்மா, நான் சமைக்க போறேன், பின்னால நீங்க வருத்தப்படக்கூடாது. ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். விளையாடி வருவேனே, எட்டு வினை தீர்த்தே உனையதி கொள்ளேன் நானே.
டேய் இப்ப நீ எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? குடியாடா மூழ்கி போச்சு. என்னமாமா நீங்க இனி எவ்வளவு முக்கியமான ஒரு போட்டி அது இப்படி முடிஞ்சு போச்சுன்னு நானே ஃபீலிங்ஸ்ல இருக்கிறேன். நீங்க என்னன்னா அசால்ட்டா அப்படி விட்டீங்களே மாமா. டேய் நமக்கு எப்படி இன்னைக்கு முக்கியமான நாளோ அதே போல அந்த புள்ளைக்கும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்டா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புள்ளியோட முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தியா? அதை விட நமக்கு வேற என்னடா வேணும்? எத்த சொன்னாலும் இப்படி சாமியார் மாதிரி ஏதாவது கருத்து சொல்லினே இருக்கான். யாரோ ஒரு புள்ளைய கெளிய விட்டு நீங்க தோத்து நிக்கிறீங்களே. டேய் புருஷ முண்டாட்டி போட்டி போட்டு ஜெயிக்கிறதுல என்னடா சந்தோஷம் இருக்கு? பேசாம வா. சரி அதான் ஆகி போச்சு. இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? அவங்க எல்லாரும் நம்மள கலாய்க்கிறத வேடிக்கை பார்க்கவா? பெருசாத வீட்டுக்கு போயிருக்கலாமே மாமா. டேய் நம்மளை மதிச்சு கோயில் கமிட்டிக்காரங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்கள நேர்ல பார்த்து சொல்லிட்டு போறதுதான் மரியாதையா இருக்கும். இந்த மாதிரி வர முடியாம போச்சுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு போறதாண்டா சரியா இருக்கும். நீ வா. ஏப்பா எல்லாரும் சமைச்சு முடிச்சிட்டீங்களா? சமைச்சாச்சுங்கய்யா. சரி இங்க அவர் எங்க? எங்க கிட்ட கேட்டா வரல. வணக்கம் சார். வணக்கம். என்ன மன்னிச்சிருங்க சார். அது வந்துங்க வர்ற வழியில ஒரு சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த புள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி அங்க எங்கன்னு அலைய வேண்டியதா போச்சு. அதாங்க போட்டிக்கு வர முடியல. என்ன மன்னிச்சிருங்க. என்னால வர முடியாம போச்சு. அவங்க கலந்துக்கிட்டு சமைச்சிருப்பாங்க போல. அதனால நீங்க அந்த ஆர்டர் அவங்க கிட்டே கொடுத்துருங்க. என்ன மார்க்கண்டேயன் விளையாடுறீங்களா? சார் இதுல விளையாடுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏங்க நீங்க வந்து சமைக்கலைனாலும் நீங்க அனுப்புன ஆளுங்க லேட்டா வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சமைச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டாங்களே. நான் அனுப்புன ஆளுங்களா? வீட்டுல எங்களை வெறுப்பேத்திட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்ப எங்கேயும் வந்து வெறுப்பேத்தீங்களா? அதான் உங்க பேரை சொல்லி ஒருத்தன் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கானே. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க நீங்க வரலைன்னு தெரிஞ்சதும் அந்த ஆர்டரை உங்க வீட்டுக்கார அம்மாட்ட கொடுக்கலான்னு போன சமயத்துல ஒரு தம்பி வந்தான். சமைக்கிறதுக்கு நீங்க அனுப்பி வச்சதா சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். இத பாருங்க சமைச்சு வச்சுட்டான். என்ன அப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே உங்க ஆளுங்க சமைச்சதுதான். இப்ப இதையெல்லாம் கொண்டு போய் பூஜையில வச்சு படைக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு ஆனா இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி எங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அனுப்பினதா சொல்லிதான் அந்த முருகன் இங்க வந்தான். புரியல. முருகனா? ஆமா அந்த கடவுள் முருகன் உங்களை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன்னு உளறிக்கிட்டு இருந்தான். எதையோ சமைச்சு வச்சுட்டு போயிருக்கான். முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு ஆர்டர் அம்மா கையில கொடுங்க. எங்க அவன்? நீங்க சொன்னீங்கன்னு தான் வெளியில போனா. முருகா 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 இது வந்தது நீயா? இல்ல நீ அனுப்பி விட்டாடா? திடீர்னு வந்தான். என் பேர் முருகன் சொன்னான். நான் அவனை சமைக்க சொல்லவே இல்லை. ஆனா அவன் வந்திருக்கான், சமைச்சிருக்கான். இதெல்லாம் உன்னோட வேலை தானே?
முருகா முருகா